மின்னோட்டம்னா என்ன? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ ஒருத்தரா மின்னோட்டத்தை பத்தி உங்களுக்கு என்னென்ன கருத்துங்கிறத நீங்க சொல்லணும். சொல்லலாம். அருண்குமார், கௌஷி. மின்னோட்டம்னா என்னங்கிறது சொல்லலாம், இல்ல மின்னோட்டத்தோட பயன்பாடுகள் சொல்லலாம், இல்ல சிலவங்களுக்கு மின்னோட்டம் எப்படி இயங்குது, எப்படி நம்ம கரண்ட் நம்மளுக்கு கிடைக்குது, அப்படியே அந்த மாதிரி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நீங்க சொல்லலாம். தெரியுமா? யாருக்காவது ஏதாவது தெரியுமா? தெரியுமாப்பா? தெரியலன்னு சொல்லுங்க, ஒண்ணும் இல்லை. அருண்குமார், காளியம்மாள், பேசுறது கேக்குது இல்ல? தெரியும் மேடம். தெரியாது மேடம் ஏதாவது சொல்லலாமே? தெரியாது மேம். தெரியாது மேம். ஆனா மின்னோட்டத்தோட பயன்பாடுகள் தெரியும்ல? தெரியுமாம்மா? மின்னோட்டம்னா என்ன? கரண்ட், அப்படித்தானே? கரண்டோட பயன்பாடுகள் சொல்லுங்க, அதுல இருந்து ஆரம்பிக்கணும். சொல்லுங்க, கரண்டோட பயன்பாடுகள் சொல்லுங்க. டெய்லி கரண்ட் வச்சுதானே எல்லாமே நடக்குது இந்த உலகத்துல. இப்ப கரண்ட் இல்லைன்னா நம்மளால வாழ முடியுமா? மேம், மின்னோட்டம்னா ஓய்வே இருக்காது, எப்ப பார்த்தாலும் அந்த எலக்ட்ரான் போய்கிட்டே இருக்கும், அதான் மின்னோட்டம். எலக்ட்ரானோட நகர்வு, அப்படித்தானே? எலக்ட்ரான்களின் ஓட்டம். எலக்ட்ரான் வந்து நகர்ந்து போய்கிட்டே இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? மின்னோட்டம். வெரி குட். சொன்னது யாரு? யாருமா சொன்னீங்க? பேர் சொல்லு. கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு ஏன் நேம் சொல்ல மாட்டேங்கிற? கௌசி மேம். வெரி குட் கௌசி. ஸோ எலக்ட்ரான் வந்து நகர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து மின்னோட்டம் உருவாகுது, அப்படித்தானே? வெரி குட். ஸோ எலக்ட்ரான்னா என்னது? மின் துகள். நிறைய மின் துகள்கள் நீங்க படிச்சிருப்பீங்க, 11th எல்லாம் படிச்சிருப்பீங்க. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், போசான், அப்படி நிறைய படிச்சிருப்பீங்க, அப்படித்தானே? உட்கருவியல்னு ஒரு பாடம் இருக்கும், இனியும் கூட படிப்பீங்க, இந்த வருஷமும் படிப்பீங்க. ஸோ அதுல ஒரே ஒரு மின்துகள் வந்து எலக்ட்ரான். நம்ம ஏற்கனவே வந்து பாடம் 1ல வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம்? மின் துகள்கள் வந்து ஓய்வு நிலையில இருக்கும்போது என்ன மாதிரி அது வந்து செயல்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், அப்படித்தானே? இப்ப இந்த பாடத்துல வந்து மின்னோட்டவியல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மின் துகள்கள், அதாவது எலக்ட்ரான் வந்து நகரும் போது ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது என்னென்ன செயல்பாடுகள் புரியுதா? அது என்னென்ன பண்ணுது, அதனால அதோட என்ன விளைவுகள், அதனால நமக்கு என்ன பயன், அப்படிங்கிறத நம்ம மின்னோட்டவியல்ல பார்க்க போறோம். சரியா? மின்னோட்டம், அந்த மின் துகள், மின்னோட்டம், அடுத்து மின் அழுத்தம். மின் அழுத்தம்னா என்ன? மின் அழுத்தம்னா என்னமா தெரியுமா? மின் அழுத்தம்னா என்னது? நம்ம மின் ஓட்டம் பாயதுக்கு முன்னாடி, அந்த எலக்ட்ரான் நகர்வுக்கு முன்னாடி நம்ம வந்து பேட்டரி மூலமா, பேட்டரினா என்னது? மின்கலம். மின்கலம் மூலமா நம்ம வந்து ஒரு ஆற்றலை கொடுக்கும்போது எலக்ட்ரானுக்கு என்ன கிடைக்குது? ஒரு ஆற்றலை அது சேமிச்சுக்குது. சேமிச்ச உடனே அது என்ன ஆகுது? நகர ஆரம்பிக்குது. அப்போ ஒரு மின் அழுத்தம் ஏற்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கரண்ட், மின் ஓட்டம் வந்து மின் துகள் மூலமா நமக்கு பாய ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் மின் அழுத்தம். சரியா? ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஒரு விசை கொடுத்து நம்ம அதை தள்ளி விடுறோம். சரியா? அதுதான் அந்த ஆற்றல் தான் விசை இந்த இடத்துல. ஸோ அலெக்சாண்ட்ரோ வோல்டா அப்படிங்கிற ஒரு அறிஞர் தான் என்ன பண்ணியிருக்காங்க? இயற்பியலாளர் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? எதை கண்டுபிடிச்சிருக்காங்க? மின் அழுத்தத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனாலதான் மின் அழுத்தத்தோட அலகு வந்து நம்ம வோல்ட்னு வச்சிருக்கோம். சரியா? மின் அழுத்தத்தோட அலகு வோல்ட். அடுத்தது பயன்பாடுகள். ஸோ பயன்பாடுகள்னு பார்த்தோம் அப்படின்னா, மின் ஓட்டத்துக்கு என்னென்ன பயன்பாடுகள்லாம் இருக்கு? இப்போ கரண்ட் மூலமா நம்ம என்னென்ன உருவாக்குறோம், என்னென்ன இயங்க வைக்கிறோம்? சொல்லுங்க பாப்போம். எங்கெல்லாம் கரண்ட் நம்ம பயன்படுத்துறோம்? வீட்டுல பயன்படுத்துறோம், அப்படிதானே? அப்புறம் எலக்ட்ரானிக் மின்சாதன பொருட்கள்ல பயன்படுத்துறோம். அதுக்கப்புறமா ஸ்கூல்ல பயன்படுத்துறோம், ஆபீஸ்ல, கோயில்ல. இப்போ ஒரு இடம் விடாம நம்ம எல்லா இடத்துலயும் என்ன பண்றோம்? மின்
மின்னோட்டத்தை பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்படித்தானம்மா? ஆமாவா இல்லையா? ஆமா மேம். தகவல் தொடர்பு, போனு எல்லாத்துக்கும் மின்னோட்டம் இப்ப தேவைப்படுது. சோ மின்னோட்டத்தை கண்டுபிடிச்சவர் யாரு? லைட் கண்டுபிடிச்சது யாரு? சொல்லுங்க பாப்போம். அந்த மின்னோட்டத்தை யூஸ் பண்ணி அந்த லைட்டை கண்டுபிடிச்சது யாரு? சொல்லுங்கம்மா. தெரிஞ்சிருக்குமே, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது பொது அறிவு கொஸ்டின் தான். மேம் கொஸ்டின் ஒரு வாட்டி சொல்லுங்க மேம். லைட் யார்? ஒளியை யார் கண்டுபிடிச்சது? அந்த லைட் பல்ப் கண்டுபிடிச்சதுல யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். வெரி குட். ஸோ அதனால இப்ப மின்னோட்டத்து மூலமா நமக்கு லைட் வந்து முதல்ல அந்த ஒரு குண்டு பல்ப்னு சொல்லலாம், அது வந்தது. அதுக்கப்புறம் அதை வச்சு நமக்கு இப்போ நிறைய வளர்ந்துச்சு. இப்பதானே இப்போ வளர்ந்துருச்சா இல்லையா? இப்போ நிறைய லைட் உங்களுக்கு எல்இடி பல்ப், எல்சிடி, அது இது நிறைய சொல்றாங்க. இப்போ நிறைய வளர்ந்துருக்கு இப்போ. அப்படித்தானே? இப்போ எல்லாமே எல்லாமே எதை சார்ந்து இருக்கு? வேணாம், மின்னோட்டத்தை சார்ந்து இருக்கு. இப்ப அடுத்ததா பார்க்க போறது அணு. சரி, அணுனா என்னது? அணுனா என்னெல்லாம் இருக்கும்? எதை பத்தி நம்ம படிப்போம்? இப்ப அணுங்கிறது வந்து எல்லா பொருட்கள், எல்லா கடத்திகள் எல்லாத்துலயுமே இருக்கும். அப்படிதானே? தனிமங்கள் எல்லாத்துலயும் இருக்கும். இப்ப அணுவுக்கு உள்ள என்னெல்லாம் இருக்கும்? உட்கரு. உட்கருவை சுத்தி என்னெல்லாம் இருக்கும்? நேர் மின்னோட்டம், எதிர் மின்னூட்டம், இருக்கும். வெரி குட். ஸோ அதோட வட்ட பாதையில என்னெல்லாம் இருக்கும்? நேர் மின்னூட்டமும் இருக்கும், எதிர் மின்னூட்டமும் இருக்கும். சரியா? ஸோ இந்த எலக்ட்ரான்கள் வந்து என்ன மாதிரியான எலக்ட்ரான்கள் இருக்கும் அப்படின்னா கட்டுரா எலக்ட்ரான்கள் சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷ்ல வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் சொல்லுவாங்க. நம்ம என்ன பார்க்கிறோம்னா கட்டுரா எலக்ட்ரான்கள். கட்டுரான என்னது? கட்டுரான அதோட மீனிங் சொல்லுங்க பார்ப்போம். கட்டுரா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை கட்டி வச்சிருக்கோம்பா அப்படின்னா என்ன சொல்லுவோம்? எதையோ ஒண்ணு நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்? ஏதோ ஒரு பொருளை ஒரு கம்புலையோ இல்ல செவுர்லயோ எதுலயோ மாட்டி வச்சிருக்கோம். அப்படிதானே? எஸ் மேம். இது வந்து கட்டுரா எலக்ட்ரான்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து இந்த எலக்ட்ரானை கட்டப்பட்டு வைக்கல, கட்டப்பட்டு இது இல்ல எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் எப்படி இருக்கு? ஃப்ரீயா இருக்குது. புரியுதா? அது அதனால கட்டுரா எலக்ட்ரான்கள். சரியா? ஸோ இந்த கட்டுரா எலக்ட்ரான்களோட இடம் எப்படி இருக்குன்னா உட்கருவை சுத்தி தான் இருக்கும். உட்கருவை சுத்தி தளர்வா பிணைக்கப்பட்டு இருக்கும். சரியா? ரொம்ப டைட்டா இல்லாம நம்ம லூஸா. சரியா? புரியுதா? தளர்வா பிணைக்கப்பட்டிருக்கும். எதோட? அணுவோட உட்கருவை சுத்தி இந்த எலக்ட்ரான்கள் எல்லாமே தளர்வா பிணைக்கப்பட்டிருக்கும். அடுத்ததா என்ன சொல்லலாம் அப்படின்னா, கொஞ்சம் எழுதி காட்டிடுறேன் உங்களுக்கு, இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? அணு பார்த்தோம். சரியா? ஸோ இந்த அணுல நம்ம என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னோம்? ஒண்ணு வந்து பாசிட்டிவ் இருக்கா? இந்த ஒரு நிமிஷம் தெரியுதாமா? அணுல என்னெல்லாம் இருக்கு? நேர்மின்னூட்டம், எதிர் மின்னோட்டம். சரியா? அடுத்ததா என்ன சொன்னேன்னா இந்த கட்டுரா எலக்ட்ரான்கள், இதைத்தான் கட்டுரா எலக்ட்ரான்கள் சொன்னோம். சோ இந்த கட்டுரா இந்த கட்டுரா எலக்ட்ரான்கள் பத்தி முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம இது எப்படி இருக்குன்னா தளர்வா பிணைக்கப்பட்டிருக்கும். சரியா? தளர்வாக பிணைக்கப்பட்டிருக்கும் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அதனாலதான் கட்டுரான்னு சொல்லிடும். சரியா? அடுத்ததா வந்து என்ன அப்படின்னா இதை வந்து நம்ம எளிதில் நீக்கலாம், பிணைப்பை நம்ம தவிர்க்கலாம். புரியுதா? அணுவோட சுத்தி இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானோட பிணைப்பை எளிதா நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா அதை விட்டு அதை ரிமூவ் பண்ணிடலாம். அதை தான் என்ன சொல்றாங்கன்னா நீக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? புரியுதாமா? அடுத்ததா வந்து இந்த கட்டுரா எலக்ட்ரான்கள் அதிகமா இருக்கக்கூடிய தனிமங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா கடத்திகளா இருக்கும். கடத்திகள்னா என்னது? கண்டக்டர். என்னென்ன கடத்திகள்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க? ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். கடத்திகள் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸா இருக்கு? தாமிரம், அலுமினியம், சில்வர். இப்படிதானமா? தாமிர கம்பி படிச்சிருக்கீங்கல்ல? படிச்சிருக்கோம்.
அது எல்லாமே உனக்கு என்னது கடத்திகள் தான். சரியா? இந்த கடத்திகள்ல என்னெல்லாம் அப்ப எது அதிகமா இருக்கும்? இந்த கட்டுவ எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும். சரியா? இப்படி இந்த எண்ணிக்கை அதிகம் இருந்தாதான் அதை நம்ம என்ன சொல்வோம்? கடத்திகள்னு சொல்லுவோம். அடுத்ததா இந்த கடத்திகள் ஒரு வகை. இன்னொரு வகை என்னது? குறை கடத்திகள். குறை கடத்திகள்னா என்னது? எதெல்லாம் குறை கடத்திகள்னு சொல்லலாம்? ஏதாவது எக்ஸாம்பிள் தெரியுமா? எந்தெந்த தனிமங்கள் பேரு? போரான், ஆர்சனியம், இண்டியம், பாஸ்பைடு. ஸோ இது எல்லாமே உனக்கு என்னது? குறை கடத்திகளோட எடுத்துக்காட்டுகள். சரியா? அடுத்தது மின் கடத்தா பொருட்கள். அடுத்து என்ன இருக்கு? முதல்ல கடத்திகள் சொன்னேன், அடுத்து குறை கடத்திகள், அடுத்தது கடத்தாத பொருட்கள். சரியா? கடத்தாத பொருட்கள் எதெல்லாம் சொல்லுங்க பாப்போம். ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்லுங்க. உங்க வீட்டுல உங்களுக்கே தெரியும். ரப்பர், ரப்பர், வெரி குட். மரம், வெரி குட். இதெல்லாம் என்னது? கடத்தாத பொருட்கள். சரியா? சோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பொருளை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்? 3 வகையா பிரிக்கலாம். கடத்திகள், குறை கடத்திகள், கடத்தாத பொருட்கள். குறை கடத்திகள் என்ன பண்ணும்? கடத்தும், ஆனா எல்லா முழு மின்னோட்டத்தையும் அது உள்ள பாய வைக்காது. புரியுதா? அதனாலதான் அதுக்கு பேர் குறை கடத்திகள். கடத்தாத பொருட்கள்னா மொத்தமாவே அந்த பொருளால கடத்த முடியாது. சரியா? அடுத்துதான் இந்த கட்டுரை எலக்ட்ரானோட அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கட்டுரை எலக்ட்ரான்கள் வந்து சீரற்ற முறையில் இயங்கும். சீரற்ற முறைன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். சீரற்ற, சீர்னா என்ன அர்த்தம்? தமிழ்லே படிச்சிருப்பீங்க. என்னமா? ஒரு வரிசையா இருக்காது. வரிசையா இருக்காது. வெரி குட். என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப வந்து வரிசையா போறோம் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து அசம்பிளிக்கு போறோம்னா வரிசையா போவோம். அப்படித்தானே? அப்படித்தானேமா? இதே இது நீ ஸ்போர்ட்ஸுக்கு போனா வரிசையா போவியா? இல்ல. ஸ்போர்ட்ஸுக்கு கிரவுண்டுக்கு போறோம்னா நீ வரிசையா போவியா? இல்ல. அப்படித்தானே? எப்படி இருப்பீங்க எல்லாரும்? எப்படி இருப்பீங்க எல்லாரும்? அங்கே எங்கேயுமா இருப்பீங்களா? எல்லா கிளாஸும் வெளியே நிற்பீங்க. அப்படித்தானே? அசம்பிளி இந்த ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட்ல. அப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எப்படி இருப்பீங்க? அங்கே எங்கேயும் ஓடிட்டே இருப்பீங்க. அப்படித்தானே? அதுதான் சீரற்ற முறை. புரியுதா? சீரான முறை அப்படின்னா, நீ வந்து இப்போ அசம்பிளிக்கு போறான்னு நீ கரெக்டா லைனா போவ. இல்ல வேற எங்கேயும் போற, புக்ஸ் வாங்க போறனா லைனா போவ. அப்படிதானே? சீரற்ற முறைன்னா என்னது? இப்ப நீ ஸ்போர்ட்ஸுக்கு போற, நீ பிடி பீரியட் வெளியே போய் விளையாடுற அப்படின்னா, அப்ப நீ எங்கெங்க நிற்பீங்க? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. அப்படிதானே? அதுதான் சீரற்ற முறை. அதே மாதிரிதான் இந்த கட்டுரை எலக்ட்ரான்களும் அணுவோட உட்கருவை சுத்தி அங்கே எங்கேயுமா ஒரு கடத்திகளுக்குள்ளேயுமே சரி, கடத்திகளுக்குள்ள இது எப்படி இருக்கும்? இந்த கட்டுரை எலக்ட்ரான்கள் எல்லாம் சீரற்ற முறையில் தான் இயங்கும். அங்கே எங்கேயுமா ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் கட்டுரை எலக்ட்ரான்கள். சரியா? அடுத்ததா வந்து மின்கலம். மின்கலம்னா என்னது? கட்டுரை எலக்ட்ரான் பற்றி தான் சொல்ல போறேன். இந்த மின்கலம் கட்டுரை எலக்ட்ரான்கள் மின்கலம் மூலம் எப்படி இயங்குதுன்னு பார்க்க போறோம். மின்கலம்னா பேட்டரி. சரியா? ஸோ இந்த மின்கலம் பேட்டரி. ஸோ பேட்டரியை வச்சு நம்ம பவர் கொடுக்கும்போது இந்த கட்டுரை எலக்ட்ரான்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, பேட்டரி மூலமா இந்த கட்டுரை எலக்ட்ரான்களுக்கு ஒரு விசை கிடைக்கும். அதாவது ஒரு எனர்ஜி கிடைக்கும். சரியா? ஒரு மின் அழுத்தம் வந்துடும். மின் அழுத்த வேறுபாடு கிடைக்கும். அந்த மின்னழுத்த வேறுபாடு என்னங்கிறத அடுத்ததா சொல்றேன். முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். மின்கலம் மூலமா நம்ம அந்த கட்டுரை எலக்ட்ரானுக்கு என்ன கொடுக்குறோம்? மின்னழுத்த வேறுபாடு. சோ இந்த மின்னழுத்த வேறுபாடு மூலமா இந்த கட்டுரை எலக்ட்ரான்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சீர் இல்லாம அங்கெங்கயும் ஓடிட்டு இதுல அந்த எலக்ட்ரான்கள் எல்லாம் நேர்மின் வாயை நோக்கி ஓடும். நேர்மின் வாய்னா என்னது? பாசிட்டிவ் இருக்கா? நேர்மின் வாயை பார்த்து, அதாவது ஒரு பேட்டரிக்கு என்னெல்லாம் இருக்கும்? 2 டெர்மினல் இருக்கும். அதாவது 2 பக்கம் இருக்கும். ஒரு பேட்டரிக்கு 2 பக்கம் இருக்கும். மேல உள்ளதை அழிச்சிடலாமா? எழுதிட்டீங்களா? எழுதிட்டாங்க. ஸோ இப்போ அந்த அந்த பேட்டரி வந்து எப்படி இருக்கும்னா பிளஸ் மைனஸ்
சரியா? இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்படி ஒரு இது இந்த பெருசா இருக்கக்கூடிய கால் வந்து உனக்கு வந்து பாசிட்டிவ், அதாவது நேர்மின்வாய். சரியா? பேட்டரினாலே செல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, இப்படி பெருசா இருக்கக்கூடிய நேர்மின்வாய் ஒன்றும் எதிர்மின்வாய் ஒன்றும் சேர்ந்ததுதான் உனக்கு செல். சரியா? இதே இது பேட்டரி, அதாவது மின்கலம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நிறைய செல்லை சேர்த்து நம்ம சொல்றதுதான் என்னது, மின்கலம். புரியுதமா? செல்லுனா ஒரே ஒரு நேர்மின்வாய் ஒரு எதிர்மின்வாய் இருக்கும், பிளஸ் மைனஸ் இருக்கும். இதே இது மின்கலம்னா நிறைய செல்லை நம்ம என்ன பண்ணிடணும், ஒண்ணு சேர்க்கிறோம், சேர்த்தா நமக்கு ஒரு பேட்டரி கிடைக்கும். சரியா? இப்ப இந்த பேட்டரியே நம்ம வந்து ஒரு கடத்தியோட நம்ம கனெக்ட் பண்ணும்போது, அதாவது சேர்க்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா ஒரு மின் அழுத்த வேறுபாடு, இந்த இருக்கா வேறுபாடு ஏற்படும். சரியா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே, இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எங்க போகும் அப்படின்னா நேர்மின்வாயை நோக்கி போகும். மின்கலத்தோட நேர்மின்வாய் இந்த பக்கத்தை பார்த்து எல்லாம் சீரான முறையில் என்ன ஆகும், நகர ஆரம்பிக்கும். சரியா? புரியுதமா? சோ நகர ஆரம்பிக்கும். அப்ப நகரும் போது எல்லாம் சீராயிரும். இப்ப நீங்க விளையாடிட்டு இருக்கும்போது உங்க டீச்சர்ஸ் யாராவது வந்து எல்லாரும் ஒழுங்கா இருங்க, சத்தம் போடாதீங்க, நேரம் நில்லுங்க அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் என்ன பண்ணுவோம்? அமைதியா வர சொல்றாங்கன்னு சொல்லிட்டு லைன் ஆயிருவோம், லைன் ஃபார்ம் பண்ணிடுவோம்ல. அப்படிதானம்மா? எஸ் மேம். அதுதான் இங்க நடக்குது. நம்ம இங்க மின்கலத்தை அந்த ஒரு கடத்தியோட நம்ம வந்து சேர்த்த உடனே என்ன ஆயிடுது, அந்த எலக்ட்ரானுக்கு ஒரு எனர்ஜி கிடைச்சிருது, அதாவது ஒரு ஆற்றல் கிடைச்சிருக்கு. கிடைச்ச உடனே இது என்ன எல்லாம் என்ன பண்ணுது, எலக்ட்ரான் எல்லாம் நேர்மின்வாய், மின்கலத்தோட நேர்மின்வாயை நோக்கி ஓடிடுது. புரியுதா? போய் அங்க போய் சேருது. அப்போ அது எல்லாம் சீரான முறையில நம்மளுக்கு ஒழுங்காயிடுது. சீரற்ற முறையில் அங்கேயும் ஓடி கிளம்புதெல்லாம் ஒழுங்காகி ஒரே பக்கமா போகுது. சரியா? ஒரு சமமான மின்னோட்டம் அப்ப என்ன ஆகும், அந்த கடத்திக்குள்ள நமக்கு பாயும். புரியுதமா? இதுதான் இந்த கட்ரோ எலக்ட்ரானை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. புரிஞ்சிருச்சாமா? கட்ரோ எலக்ட்ரான் எப்படி இருக்கும்னா எளிதில் நம்ம அதை நீக்கலாம், உட்கருவோட தளர்வா பிணைக்கப்பட்டு இருக்கும். அடுத்தது என்ன இருக்கும், சீரற்ற முறையில இயங்கும். நம்ம மின்கலம் மூலம் நம்ம என்ன பண்றோம், மின் அழுத்தம் கொடுத்து அதை வந்து சீரான முறையில, அதாவது சமமான மின்னோட்டம் பாய்றதுக்கு நம்ம வந்து ஒரு வழிவகை பண்றோம். புரியுதா? இப்ப அடுத்ததா அதுக்கு எக்ஸாம்பிள் பாரு. எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, இப்ப ரெண்டு பேரும் உன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர், நீனும் உன் ஃப்ரெண்டும் இருக்கன்னு வையேன். ரெண்டு பேரும் என்ன பண்றீங்கன்னா, நான் ஒரு டியூப்ல தண்ணி கொடுக்குறேன். அந்த டியூப்ல இருக்க தண்ணியை நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சுக்கிறீங்க. உங்க புக்ல இந்த படம் இருக்கு. சரியா? இந்த மாதிரி டியூபை பிடிக்கிறீங்க தொங்கலான ஒரு வழியில. சரியா? பிடிக்கும் போது என்ன ஆகும், அந்த தண்ணியில தண்ணி பாயுமா, உங்களுக்கு ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு தண்ணி பாயுமா, ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம். இந்த பக்கத்துக்கு ஏன்னு வச்சுக்கலாம், இந்த பக்கத்துக்கு பின்னு பேர் வச்சுக்கலாம். சரியா? பாயுமா? சொல்லுங்கம்மா. நீ ஒரு பக்கத்தை பிடிச்சிருக்கிற டியூபோட ஒரு பக்கத்தை, இன்னொரு பக்கத்தை உங்க ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கிற. அப்ப அது பிடிச்சிருக்கும் போது தண்ணி ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு போகுமா, இல்ல அதே இடத்துல நிக்குமா? போகாது. போகாதா? வெரி குட். அதுதான் வந்து தண்ணி போகாது மேம். ஈர்ப்பு அழுத்தம் அங்க கொடுக்குறோம். ஈர்ப்பு அழுத்தம் எப்படி இருக்கு, சமமா இருக்கு. சரியா? சமமான நீர் ஓட்டம் இருக்காது. அப்பதான் இப்ப சமமான ஈர்ப்பு அழுத்தம் இங்க கொடுக்குறோம். சரியா? அப்ப இங்க என்ன இருக்குது, உனக்கு நீர் மின்னோட்டம் இல்ல அப்படின்னு அர்த்தம். சரியா? இதே இது நீனும் உன் ஃப்ரெண்டும் இதே டியூபை வந்து இந்த மாதிரி பிடிக்கிறீங்க. சரியா? நான் டிராயிங் போடுறேன் பாரு. அதாவது ஒரு பக்கம் ஏற்றமாகவும் இன்னொரு பக்கம் ஏ பக்கம் உனக்கு ஏற்றமா இருக்கு, பி பக்கம் இறங்கலா இருக்கு. சரியா? இந்த மாதிரி அந்த டியூபை பிடிக்கிறீங்க சைடு மாத்தி. பிடிக்கும் போது உனக்கு தண்ணி வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகுமா, போகாதா? பாயும் மேம். ஏன் இது வந்து என்ன அப்படின்னா சமமற்ற ஈர்ப்பு அழுத்தம். அப்ப என்ன ஆகுது, அந்த ஈர்ப்பு அழுத்தத்துல ஏதோ ஒரு வேறுபாடு இருக்கு. அந்த வேறுபாடுனாலதான் உனக்கு என்ன ஆகுது, ஒரு அந்த தண்ணி வந்து என்ன ஆகுது,
ஏல இருந்து பிக்கு பாயுது. தண்ணி வந்து எங்க போகுது? ஏல இருந்து பிக்கு பாயுது. புரியுதா? இதே மாதிரிதான் இதனாலதான் உனக்கு என்ன சொல்றோம், கடத்திகள்ல உள்ள கத்துவா எலக்ட்ரான்களும் மின்னழுத்த வேறுபாட்டால உயர் மின்னழுத்தத்துல இருந்து தாழ்வான மின்னழுத்தம் இருக்கக்கூடிய பகுதிக்கு ஓடுது. புரியுதா? நகருது. அந்த எலக்ட்ரான் வந்து கடத்திகளுக்குள்ள நகருது. உயர்ந்த மின்னழுத்தம் எங்க இருக்கு? இப்ப இதுல எங்க உயர் மின்னழுத்தம் இருக்கும்? ஏ பக்கம் தான் இருக்கும். அப்போ வந்து உனக்கு எலக்ட்ரான் எல்லாம் எங்க போகும்? ஏல இருந்து பிக்கு போகும். புரியுதாமா? இப்போ ஒரு மேட்டுல இருந்து பள்ளத்துக்கு தண்ணி பாயுதுல, அந்த மாதிரிதான் இருக்கும். புரியுதா? சமமான இடமா இருந்தா தண்ணி அதிலே தேங்கி நிற்கும். இதே இது மேடு பள்ளமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? உனக்கு தண்ணியானது மேல இருந்து கீழே போகும். உயர்ந்த மின்னழுத்தத்துல இருந்து மின்னழுத்தம் இல்ல, உயர் அழுத்தத்துல இருந்து தாழ்ந்த அழுத்தத்துக்கு தண்ணி பாயும். ஆனா நம்ம மின்னோட்டம்னு படிக்கும்போது என்ன சொல்லணும்? உயர் மின் அழுத்தம்னு சொல்லணும். புரியுதா? புரியுதாமா? புரியுது மேம். புரியுது மேம். உயர் மின்னழுத்தத்துல இருந்து தாழ்ந்த மின்னழுத்தத்துக்கு போகுது. சரியா? மின் மட்டும் சேர்த்துக்கணும். நம்ம வீட்டுல நம்ம ஒரு பள்ளம் மேடுன்னு சொல்லும் போது உயர் அழுத்தம் தாழ் அழுத்தம் சொல்லலாம். ஆனா மின்னோட்டத்துக்கு பார்க்கும்போது தாழ்ந்த மின்னழுத்தம் அப்படி சொல்லிக்கணும். சரியா? இதுதான் என்ன சொல்றாங்க, இங்க சமமான ஈர்ப்பு அழுத்தம் இருக்கு, ஆனா இங்க வந்து அப்படி இல்லை, சமமற்ற ஈர்ப்பு அழுத்தமா இருக்கு. அப்போ அழுத்தத்துல வேறுபாடு இருக்கு. அந்த வேறுபாடுனாலதான் உனக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து உயர் மின் அழுத்தத்துல இருந்து தாழ்ந்த மின் அழுத்தத்துக்கு போகுது. சரியா? அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கடத்தியை நம்ம எடுத்துக்க போறோம். சரியா? ஒரு கடத்தியை நான் எடுத்துக்கிறேன். அதோட படத்தை பாருங்க. இந்த கடத்தியை நான் குறுக்கு வெட்டு பாதையா எடுத்துக்கிறேன். கடத்தியை நான் அப்படியே கட் பண்றேன். இப்ப நீ ஒரு இமேஜின் பண்ணிக்க, ஒரு வுட் எடுத்துக்கிறோம், ஒரு மரக்கட்டையை எடுத்துக்கிறோம், எடுத்து அதை நடுவில் கட் பண்றோம். சரியா? இப்ப கட் பண்ற இந்த இடம் தான் குறுக்கு வெட்டு பரப்பு. அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஏன்னு சொல்லுவோம். இந்த கடத்திக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். என்ன கொடுத்துக்கலாம்? பி கியூன்னு கொடுத்துக்கலாம். சரியா? குறுக்கு வெட்டு பரப்ப நம்ம எப்படி அதை சொல்றோம்னா ஏ அப்படின்னு சொல்றோம். அதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கணும்ல, சும்மா குறுக்கு வெட்டு பரப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ உள்ள வந்து நம்மளுக்கு நேர்மின்வாயும் எதிர்மின்வாயும் உனக்கு என்ன ஆகுது? என்ன ஆகும்? குறுக்கு வெட்டு பரப்பு வழியா பாயும். நேர்மின்வாய் எதிர்மின்வாய்னா என்ன அர்த்தம்? எதிர்மின்வாய்னா என்ன அர்த்தம்? மின்னோட்டம். இந்த மின்னோட்டம் என்ன ஆகுது? குறுக்கு வெட்டு பரப்பு வழியா இந்த கடத்தி வழியா பாயுது. எப்ப பாயும் அப்படின்னா, இது பாஞ்சாலுமே நமக்கு டீனா எனக்கு நேரம், நேரத்தை பொறுத்து இந்த மின்னோட்டத்துல மாற்றம் ஏற்படும். நேரத்தை பொறுத்து இந்த குறுக்கு வெட்டு பரப்பு வழியா ஒரு கடத்திக்குள்ள பாயக்கூடிய மின்னோட்டத்துல என்ன இருக்கும்? ஒரு மாற்றம் ஏற்படும். சரியா? அதை வந்து நம்ம ஒரு வாய்ப்பாடு மூலமா இங்க வந்து சொல்றாங்க. அதாவது இந்த மின்னோட்டம் என்பது என்ன அப்படிங்கிறத இங்க வந்து ஒரு வாய்ப்பாடு வச்சு சொல்றாங்க. சரியா? நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம்ல, பேசிக்கிட்டே இருக்கலாம், மின்னோட்டம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கலாம் தானே. ஆனா மின்னோட்டத்துக்கு ஒரு இயற்பியல்னாலே நமக்கு வந்து வாய்ப்பாடு தான். இதுதானம்மா? அந்த ஃபார்முலா இருக்கணும்ல, வாய்ப்பாடு இருந்தாதான் இயற்பியல்ல நம்ம வந்து சொல்ற விஷயத்த கரெக்டா ப்ரூவ் பண்ண முடியும். சரியா? அப்பதான் அவங்க எல்லாரும் நம்புவாங்க. சும்மா வந்து சொல்லிக்கிட்டே இருந்தா யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படித்தானே? செயல்ல காட்டினா மட்டும்தான் நம்ம நம்ப முடியும். அப்படிதானம்மா? சோ இப்ப அந்த ஐ மின்னோட்டம். ஐனா என்னது? மின்னோட்டம். ஐனா மின்னோட்டம். சரியா? இப்ப அடுத்த பக்கத்துல இந்த ஐங்கிற மின் ஓட்டத்துக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குறாங்க. சரியா? அது என்ன ஃபார்முலா அப்படின்னா Q/T. Qனா என்னன்னு பாரு. Qனா என்னது? மின்னூட்டம். எதிர் மின்னூட்டம், நேர் மின்னூட்டம். சரியா? இது என்னது? மின்னூட்டம். Qனா என்னது? மின்னூட்டம். இது வந்து நேர் மின்னூட்டமாவும் இருக்கலாம், எதிர் மின்னூட்டமாவும் இருக்கலாம். ஆனா நம்ம இங்க கரண்ட்னு பார்க்கும்போது, மின்னூட்டத்துக்கு பார்க்கும்போது இது வந்து எதிர் மின்னூட்டம். ஏன்னா எலக்ட்ரான் வந்து உனக்கு மைனஸ் தானே, அது தெரியுமாமா? எலக்ட்ரான் எதிர் மின்னூட்டம். ஆமா. Qங்கிறது மின்னூட்டம், எதிர் மின்னூட்டம். சரியா? Tங்கிறது நேரம். நான் ஏற்கனவே போனதுல எழுதிட்டேன். Tங்கிறது நேரம். அப்போ இதோட அர்த்தம் என்னது? மின்னோட்டம்னா என்னது? மேம் எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுங்க சார். அஸ்வின் ராஜ் ரைஸ் பண்ணிருக்காரு, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு, என்னன்னு கேட்டுக்கோங்க. யாரு? அஸ்வின் ராஜ்.
அப்படியா சார்? ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு, என்னன்னு கேட்டுக்கோங்க. அஸ்வின் ராஜ். அஸ்வின் ராஜ் யார் இருக்கா? மேம் லெஃப்ட் ஆயிட்டாங்க. ஓகே ஓகே, கண்டினியூ பண்ணுங்க மேடம். கியூங்கிறது மின்னூட்டம். அப்ப என்ன 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 சொல்றோம்? நேரத்தை பொறுத்து நமக்கு எவ்வளவு மின்னூட்டம், ஒரு எதிர் மின்னூட்டம் கடத்தி வழியா பாயுதோ அதுதான் என்னது மின்னோட்டம். புரியுதா? புரியுதாமா? இந்த நேரத்தை பொறுத்து அந்த கடத்தியில பாயக்கூடிய மின்னோட்டம் தான் என்னது ஐ. மின்னோட்டத்துக்கு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, ஐன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? கியூனா எதிர் மின்னூட்டம், டீனா நேரம். அப்ப இதோட அர்த்தம் என்னது? ஐ ஈக்குவல் டு கியூ பை டி. அடுத்ததா ஐ சராசரின்னு கேட்கிறாங்க. அப்படின்னா என்னது? சராசரி மின்னோட்டம். சராசரி மின்னோட்டம்னா என்னது? மொத்த மின்னோட்டம் கியூ பை டின்னு சொல்லிட்டோம். இப்ப சராசரினா ஒரு ஆவரேஜா பாக்குறது. அப்படிதான் உங்க கிளாஸ்ல படிப்பாங்களா? இப்போ மொத்தமா நான் ஒரு இத்தனை பேர் 40 பேர் இருக்காங்கன்னா நல்லா படிக்கிறது எத்தனை பேரு, கொஞ்சம் ஆவரேஜா படிக்கிறது எத்தனை பேர் அப்படின்னு பாப்போம்ல. பாப்பாங்களா இல்லையா? அப்படித்தானே தெரியும் உங்க மார்க்ல. ஆமா மேம். அதுதான் இங்க சொல்றாங்க. சராசரி மின்னோட்டம் எவ்வளவு அந்த கடத்தி வழியா பாயுது, அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் ஒரு வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா டெல் கியூ பை டெல் டி. டெல் கியூ பை டெல் டி. சரியா? அதாவது சராசரி மின்னோட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாடு என்னது? டெல் கியூ பை டெல் டி. டெல் கியூனா ஒண்ணுமே இல்லை. நம்ம இப்போ ஒரு கடத்தியில மொத்தமா அந்த கடத்தியோட குறுக்குவெட்டு பரப்போட எல்லா மொத்த பரப்புல இருந்து மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கிறத விட அந்த கடத்தியோட ஒரு பக்கத்துல இருந்து, அதாவது ஒரு பரப்புல இருந்து, ஒரு மீட்டர்ல இருந்து எவ்வளவு மின்னோட்டம் பாயுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா மொத்தமா அந்த பரப்புல எவ்வளவு இருக்கோ அதை கண்டுபிடிச்சிடலாமா? அதாவது சிறிய மின்னோட்டம், சிறிய இடைவெளி மின்னூட்டம், எதிர் மின்னோட்டம். புரியுது? அப்ப நீங்க மேக்ஸ்ல பண்ணுவீங்க, இன்டெகிரல் எல்லாம் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க? மொத்த பரப்புக்கும் நம்ம ஏரியா, மொத்த பொருளுக்கும் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்வாங்க? ஒரு சின்ன ஏரியாவை மட்டும் எடுத்து, சின்ன பரப்பை மட்டும் எடுத்து அதுக்கு நீங்க முதல்ல கண்டுபிடிங்க, இன்டெகிரல் பண்ணுங்க. சரி, டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்க இன்டெகிரல் பண்ணுவீங்களா? பண்ணிருக்கீங்களா இல்லையா? எஸ் மேம். அதே மாதிரிதான் இது. இந்த டெல் கியூங்கிறது சின்ன ஒரு மின்னோட்டம், ஒரு மீட்டர் பரப்பு. கடத்தி நிறைய மீட்டர் பரப்பு உள்ளதான் இருக்கும். ஆனா நம்ம ஒரு மீட்டர் பரப்புக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்? மின்னோட்டம் கண்டுபிடிச்சிட்டு அது எதை பொறுத்து கண்டுபிடிப்போம்? டைமை பொறுத்தா கண்டுபிடிப்போம். இப்ப டைம் உனக்கு எப்படி இருக்கு? 1 மணி நேரத்துக்குன்னு இருக்காது. 1 செகண்டுக்கு 1 மீட்டருக்கு எவ்வளவு மின்னோட்டம் பாயுது அப்படின்னு அர்த்தம். ஒரு 1 செகண்ட்னு தெரியும்லமா? ஒரு செகண்டுக்கு 1 மீட்டர்ல அந்த கடத்தி வழியா எவ்வளவு மின்னோட்டம் பாயுதுங்கிறத சொல்றதுதான் சராசரி மின்னோட்டம். சரியா? அடுத்தது மின்னோட்டத்தின் அலகு பாரு. மின்னோட்டத்தின் அலகு என்னதுமா? யாருக்காவது தெரியுமா? ஆம்பியர் மேம். வெரி குட், ஆம்பியர். கௌஷிகாவா? விஜயலட்சுமி மேம். வெரி குட் மேம். ஸோ ஆம்பியர். ஸோ ஆம்பியர் தான் என்னது? மின்னோட்டத்தின் அலகு. இந்த ஆம்பியருக்கு ஒரு மீனிங் சொல்றாங்க. என்னது? ஒரு கூலும் மின்னூட்டம் ஒரு வினாடி நேரத்தில் பரப்பு வழியாக, ஒரு கடத்தி நம்ம எடுத்துக்கிறோம், அந்த கடத்தியில ஒரு கூலும் மின்னூட்டம். ஒரு கூலும்னா எனக்கு மின்னூட்டத்தோட அலகு கூலும். சரியா? இந்த மின்னூட்டத்தோட அலகு கூலும். அதனால அவங்க ஒரு கூலும் எடுத்துக்கிறாங்க. சரியா? என்னது? என்ன அலகு? என்னது? கூலும். ஒரு கூலும் மின்னூட்டம் ஒரு வினாடி நேரத்தில், ஒரு கூலும் ஒரு வினாடி நேரத்தில் அந்த கடத்தியோட பரப்பு வழியாக கடந்தால் எவ்வளவு மின்னோட்டம் ஏற்படும், அதுதான் ஆம்பியர். புரியுதா? ஒரு கடத்தியை தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். மின்னோட்டம் பத்தி படிக்கிறதா இருந்தாலே கடத்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கடத்தியில ஒரு கூலும் மின்னோட்டம், சரியா? மின்னோட்டமும் ஒரு செகண்ட்ல ஒரு கூலும் மின்னோட்டம் அந்த பரப்பு வழியா, அந்த கடத்தியோட பரப்பு வழியா கடந்துச்சு அப்படின்னா அது எவ்வளவு கடக்குது அப்படிங்கறத நம்ம சொல்றதுதான் என்னது? ஆம்பியர். புரியுதா? முதல்ல கரண்டோட வாய்ப்பாடு பார்த்தோம். அந்த வாய்ப்பாடுல இருந்து அப்படியே
அந்த கரண்டோட அலகோட அர்த்தம் பார்த்துட்டு இருக்கோம், மீனிங் பார்த்துட்டு இருக்கோம். சரி, ஆம்பியர்னா என்னன்னு பார்க்கணும். புரியுதா? புரியுதாமா? இதுவரை புரிஞ்சிருச்சா? முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? அணுனா என்னன்னு பார்த்தோம், மின் ஓட்டம்னா என்னன்னு பார்த்தோம். மின் ஓட்டம்னா மின் துகள்களோட இயக்கம். சரியா? இப்ப மின் துகள்கள் நகர்ந்துச்சு இயங்குச்சு அப்படின்னா மின்னோட்டம் பாயுதுன்னு அர்த்தம். இதே இது மின் துகள்கள் வந்து நகராம ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா மின்னோட்டம் பாயவில்லை, அது கடத்தி வழியே இல்லை அப்படின்னு அர்த்தம். சரியா? இது கண்டுபிடிச்சவர் அலெக்சாண்ட்ரோ வோல்டா. அடுத்து இதோட பயன்பாடுகள் பார்த்தோம். இப்போ நம்ம தகவல் தொடர்பு, மின்னணு சாதனங்கள், அடுத்து நம்ம வீட்டுக்கு, ஆபீஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்றோம்? மின்னோட்டம் தான் யூஸ் பண்றோம். அப்ப அதோட பயன்பாடுகள் அதிகமா இருக்கு இப்ப நடைமுறையில. அடுத்து அணு பார்த்தோம். அணுவோட நேர் மின்னூட்டம் பார்த்தோம், எதிர் மின்னோட்டம் ரெண்டுமே இருக்கும் அணுல. அடுத்து கட்டுரா எலக்ட்ரான்கள் பார்த்தோம். இதுதானே? கட்டுரா எலக்ட்ரான்கள் என்னது? அதுதான் சொன்னேன். எப்படி இருக்கும்? எளிதில் நீக்கலாம். அடுத்தது அதிகம், இந்த கட்டுரா எலக்ட்ரான்கள் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த பொருளோட பேரு கடத்திகள்னு அர்த்தம். அடுத்து மூணு விதமான கடத்திகள். இது என்ன பார்த்தோம்? வகைகள் பார்த்தோம். கடத்திகள், குறைக்கடத்திகள், மின்கடத்தா பொருட்கள் பார்த்தோம். அடுத்து இந்த கட்டுரா எலக்ட்ரான்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னேன், சீரற்ற முறையில் இயங்கும். நம்ம அதை சீர்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? மின்கலத்தை அதோட சேர்க்கணும். சேர்க்கும் போது என்ன ஆகுது? உனக்கு மின்னழுத்த வேறுபாடு நடக்குது. சரியா? மின்னழுத்த வேறுபாடு நடந்த உடனே என்ன ஆகுது? சீரற்ற முறையில இயங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மின் துகள்கள் எல்லாம் என்ன ஆகுது? உனக்கு இந்த எலக்ட்ரான்கள் எல்லாம் சீரான முறையில இயங்க ஆரம்பிக்குது. சரியா? இதுக்கு பேர் தான் மின்னோட்டம், சமமான மின்னோட்டம். சரியா? அடுத்து அது வந்து எக்ஸாம்பிள் சொன்னேன். எடுத்துக்காட்டு, ஒரு டியூப்ல தண்ணியை பிடிச்சி நம்ம முதல்ல ஒரு பக்கமா வைக்கிறோம், இப்படி பள்ளமா வைக்கிறோம் குழி மாதிரி. அடுத்து ஒரு பக்கம் சாய்வா வைக்கிறோம், ஒரு பக்கம் ஏற்றம் ஒரு பக்கம் இறக்கமா வைக்கிறோம். சமமான ஈர்ப்பு அழுத்தம், சமமற்ற ஈர்ப்பு அழுத்தம் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்துதான் நம்ம கரண்ட் இவ்வளவு பேசிட்டோம். இது மின்னோட்டம் அப்படி பாருன்னு சொல்லிட்டோம். இப்ப மின்னோட்டத்தை அவங்க என்ன சொல்றாங்க? சொன்னதை என்ன சொல்றாங்க? அவங்க வாய்ப்பாடு மூலமா நமக்கு விவரிக்கிறாங்க. சரியா? அதுதான் எனது I = Q/T. அடுத்தது சராசரி மின்னோட்டம் பார்த்தோம், ΔQ/ΔT பார்த்துட்டோம். ஸோ அடுத்ததா என்ன பார்த்தோம்? அந்த மின்னோட்டத்தின் அலகு பார்த்தோம். சரியா? இப்போ வந்து அடுத்ததா பார்க்க போறது மின்னோட்டத்தின் நுண் மாதிரி. எல்லாரும் இதை எழுதிக்கங்க, இந்த தலைப்பை எழுதிக்கங்க. இது வந்து ஒரு பெரிய கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின். மின்னோட்டத்தின், ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். நுண் மாதிரி. சரியா? மின்னோட்டத்தின் நுண் மாதிரி. இதுக்கு வந்து முதல்ல எல்லாரும் ஒரு படம் வரைஞ்சுக்கணும், அதாவது கடத்திய வரைஞ்சுக்கணும். சரியா? dx நடுவுல மைனஸ் பிளஸ் எல்லா மின்னூட்டமும் பாயும். vd, vd இப்படி எழுதணும். v பெருசா போட்டுட்டு d கீழே போடணும், ஏன்னா பக்கத்துல போட்டக்கூடாது. dt வந்து அடுத்தடுத்து போடணும். இது என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். இந்த படத்தை எல்லாரும் வரைஞ்சுக்கோங்க. ஒரு கடத்தி, அந்த கடத்தியோட ரெண்டு பக்கம் இருக்கு, நடுவுல குறுக்கு வெட்டு பரப்பு. அந்த குறுக்கு வெட்டு பரப்பை தான் இப்படி ஆரோ போட்டு காட்டியிருக்கேன். இந்த குறுக்கு வெட்டு பரப்புல dx, அடுத்து vd dt, இதெல்லாம் என்னன்னு சொல்றேன். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு கடத்தி எடுத்து அதுல மின்னோட்டம் எப்படி பாயுது, அந்த பாயுற மின்னோட்டத்தோட அளவு என்ன, அதை வந்து அந்த மின்னோட்டத்தை நம்ம கணக்கிடுறதுக்கு, எவ்வளவு ஆம்பியர் உள்ள போகுது அப்படின்னு கணக்கிடுறதுக்கு ஒரு வாய்ப்பாடை நம்ம வந்து இப்ப கொண்டு வர போறோம். சரியா? ஃபார்முலா வச்சு என்ன பண்ண போறோம்? இப்ப எல்லாம் உட்காந்துட்டு அந்த vd dx அப்படின்னு உங்களுக்கு சமன்பாடு எல்லாம் கொடுத்து கடைசியா ஒரு வாய்ப்பாடை வந்து நம்ம உருவாக்க போறோம். எதுக்காக? மின்னோட்டம்னு பேசிட்டோம். இப்ப மின்னோட்டம் எவ்வளவு ஆம்பியர் உங்களுக்கு ஒரு கடத்தி வழியா பாய போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா. சரியா? ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிக்க போறோம்.
அந்த வாய்ப்பாடு மூலமா நம்ம என்ன செய்ய போறோம்னா அந்த வாய்ப்பாடுல உள்ள மதிப்பெல்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா, வாய்ப்பாடுக்குள்ள மதிப்பு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளவு ஆம்பியர் அதுல எவ்வளவு ஆம்பியர் கரண்ட் வந்து ஒரு கடத்தி வழியா பாஞ்சிருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சரியா? பார்க்கலாமா? புரியுதா? மின்னோட்டத்தின் நுண் மாதிரி பார்க்க போறோம். இந்த கடத்தி வழியா எவ்வளவு மின்னோட்டம் பாய போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாடை நம்ம கொண்டு வர போறோம் சமன்பாடு மூலமா. அந்த வாய்ப்பாடை வச்சு எத்தனை ஆம்பியர் எந்த கடத்திக்குனாலும் நீ கண்டுபிடிக்கலாம். கடத்தியோட கடத்தி வந்து தனிமங்களை பொறுத்து மாறுபடும். எந்த தனிமத்துக்கும் இந்த வாய்ப்பாடை நீங்க பயன்படுத்தி அந்த கடத்தி வழியா எவ்வளவு ஆம்பியர் கரண்ட் உள்ள போகுதுங்கிறத நீ கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து குறுக்கு வெட்டு பரப்பு. குறுக்கு வெட்டு பரப்போட பேர் வந்து ஏ. சரியா? அடுத்து மின்புலம். மின்கலம் சொன்னேன், இது வந்து மின்புலம். மின்புலம்னா ஒன்றும் இல்லை, அதை வந்து ஈன்னு சொல்றாங்க. மின்புலம்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு எலக்ட்ரான் ஒரு கடத்திக்குள்ள இருக்கு. நீங்க வந்து பேட்டரி மூலமா மின்கலம் மூலமா அதுக்கு வந்து ஒரு ஆற்றல் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதை சுத்தி ஒரு விசை வந்து உருவாக்கும். அந்த விசைக்கு பேர் தான் என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு படிச்சிருப்பீங்கல்ல, அதாவது முதல் பாடத்துல படிச்சிருப்பீங்க. மின்புலம் விசை அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதுதான் வந்து என்னது? இ. சரியா? எதை வச்சு உருவாகும்னா எலக்ட்ரான் மின்துகளை வச்சுதான் உருவாகும். சரியா? அடுத்தது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை வந்து என்ன சொல்ல நம்மளுக்கு தெரியாது. எல்லா கடத்திக்குள்ளேயும் எத்தனை நம்பர் உள்ள இருக்கு, எத்தனை எலக்ட்ரான் உள்ள இருக்குங்கிற நம்பர் நமக்கு தெரியாது. அதனால நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? என்னு எடுத்துக்கிறோம். அந்த எலக்ட்ரானோட எண்ணிக்கை எப்படி எடுத்துக்கிறோம்? என்னு எடுத்துக்கிறோம். நிறைய இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? அடுத்ததா வந்து இழுப்பு திசை வேகம்னு ஒரு இது படிக்க போறோம். இதுக்கு வந்து தேவைப்படுது இந்த வாய்ப்பாடை நம்ம கொண்டு வர்றதுக்கு. இந்த விடி சொன்னால் அதுதான் இழுப்பு திசை வேகம். இந்த விடி தான் என்னது? இழுப்பு திசை வேகம். சரியா? இழுப்பு திசை வேகம்னா ஒண்ணுமே இல்லை, சராசரி திசை வேகம். திசை வேகம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். இழுப்பு திசை வேகம்னா என்னது? சராசரியா எவ்வளவு திசை வேகம் அந்த எலக்ட்ரானுக்கு இருக்கோ அதுதான் என்னது? இழுப்பு திசை வேகம். ஸோ அடுத்ததான் என்னது அப்படின்னா டிடி நீங்க போட்டிருக்கனா டிடி. ஸோ டிடினா என்னது? சிறிய நேர இடைவெளி. டீனா நேரம், டிடினா சிறிய நேர இடைவெளி. சரியா? அடுத்தது என்னது? டிஎக்ஸ் போட்டிருக்கனா மேல போட்டிருக்கோம் இந்த இருக்கா டிஎக்ஸ். டிஎக்ஸ்னா என்னது? சிறிய தொலைவு. எக்ஸ்னா என்னது? நகர்வு. எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கு அந்த எலக்ட்ரான் அதோட இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கு அதுதான் அந்த தொலைவு. ஸோ டிஎக்ஸ்னா என்னது? சிறிய தொலைவு. சரியா? சிறிய தொலைவு இதுதான் டிஎக்ஸ். எதுக்காக சொல்றேன்னா விடி, டிடி, டிஎக்ஸ், இ, என் இது எல்லாமே நம்ம இந்த வாய்ப்பாடை உருவாக்கும் போது நமக்கு வரும். அந்த சமன்பாடுல இதெல்லாம் வரும். சரியா? அப்ப நம்ம இதெல்லாம் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் சமன்பாடுக்குள்ள போகணும். புரியுதாமா? புரியுதா உங்களுக்கு? புரியுது மேம். இது எழுதிட்டீங்களா? முந்தின பக்கத்தை எழுதிட்டீங்களா? எழுதிட்டோம் மேம். எழுதிட்டீங்களா? அடுத்த பக்கம் போறேன்னா இப்ப பாரு, இப்ப என்ன சொல்றாங்கன்னா விடி முதல்ல இப்ப நம்ம என்னென்னு தெரிஞ்சிருச்சு. இந்த கடத்தியில என்னெல்லாம் இருக்கு? டிஎக்ஸ் இருக்கு, விடி இருக்கு, டிடி இருக்கு, தெரிஞ்சிருச்சு, ஏ இருக்கு. அதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டோம். இப்ப நம்ம வந்து சமன்பாடு மூலமா சமன்பாடை எழுத போறோம். அது மூலமா வாய்ப்பாடை உருவாக்க போறோம். சரியா? அதுக்கு முதல் சமன்பாடு பாருங்க. விடி ஈக்குவல் டு விடினா என்ன சொன்னேன்? சராசரி திசை வேகம். அந்த எலக்ட்ரானை நம்ம பேட்டரியோட கனெக்ட் பண்ணும்போது எவ்வளவு திசை வேகத்துல அது வந்து பாயுது அந்த கடத்திக்குள்ள அப்படிங்கிறது தான் சராசரி திசை வேகம். ஸோ அதுக்கு வந்து உனக்கு சமன்பாடு பாருங்க. விடி ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி. அந்த திசை வேகத்தோட சமன்பாடு இதுதானே உங்களுக்கு தெரியும்ல, ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க நீங்க. டிஎக்ஸ்னா என்னது? சிறிய தொலைவு. அந்த எலக்ட்ரான் வந்து நகர்ந்த சிறிய தொலைவு தான் டிஎக்ஸ். எதை பொறுத்து நகரும் எலக்ட்ரான்? எப்பவும்
டைமை பொறுத்து நகரும். அதனால dx by dt. இது சமன்பாடு 1ன்னு வச்சுக்கணும். சரியா? அடுத்ததா நம்ம என்ன சொல்றோம்னா குறுக்கு வெட்டு பரப்புன்னு ஒண்ணு சொன்னேன்னா ஏ வந்து குறுக்கு வெட்டு பரப்பு, அதாவது பருமன், அந்த கடத்தியோட பருமன். அப்போ ஏங்கிற பருமன்ல அந்த கடத்தி வழியா ஏங்கிற பருமன்ல அந்த கடத்தியில டிடிங்கிற நேரத்துல எவ்வளவு மின்னோட்டம் பாஞ்சிச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். எவ்வளவு அந்த எலக்ட்ரானோட எண்ணிக்கை எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னால என்ன அர்த்தம், எவ்வளவு மின்னோட்டம் அது வழியா பாஞ்சது அப்படின்னா என்னது அப்படின்னா ஏ டிஎக்ஸ் பெருக்கல் என். எப்படின்னு சொல்றேன், நல்லா கவனிச்சுக்க. முதல்ல சொன்னது விடி, சராசரி திசை வேகம்னா என்னது, வேகம் கிடைச்சது, அதுக்கு ஒரு ஆற்றல் கிடைச்சதும் இருந்த இடத்தை விட்டு எலக்ட்ரான் நகர்ந்து அடுத்த இடத்துக்கு போகும். அப்ப சிறிய தொலைவு நகர்ந்திருக்கும், அதுதான் டிஎக்ஸ் பை டிடி. அடுத்ததான் நம்ம எங்க வரோம், அதோட குறுக்கு வெட்டு பரப்புக்கு வரோம். இப்போ ஏங்கிற பருமன்ல டிடிங்கிற நேரத்துல அந்த ஏடிஎக்ஸ் கிடைச்சிருக்கு. எப்படின்னு பாரு, ஏங்கிற பருமன், டிஎக்ஸ்ங்கிறது அது நகர்ந்த தொலைவு, அது பெருக்கல் என்ன பண்ணிருக்கோம், என்னங்கிறது என்னன்னு சொன்னேன், இப்ப எலக்ட்ரானோட எண்ணிக்கை. சரியா? அப்ப அது என்னது, ஏங்கிற பருமனில் டிடி நேரத்துல அந்த எலக்ட்ரானோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும், ஏடிஎக்ஸ் பெருக்கல் என். இது வந்து ரெண்டாவது சமன்பாடு. சரியா? இது புரிஞ்சிருச்சாமா? இந்த சமன்பாடு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சது மேம். அடுத்ததா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நமக்கு என்ன தெரியும், இந்த ஈக்குவேஷனை மாத்த போறோம், அதோட இடம் எல்லாத்தையும் மாத்த போறோம். பாரு, ஈக்குவேஷன் எப்படி மாத்துறோம்னு பாரு. விடி தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், ஆனா இங்க இருந்து டிஎக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அப்ப டிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த டிடி என்ன ஆகும், வகுத்தல் இருக்கும்போது என்ன ஆகும், எதுனாலும் ஒரு இது வகுத்தல் இருந்துச்சுன்னா அடுத்தது மாத்தும் போது எங்க போகும், பெருக்கலா மாறும், பெருக்கலா போகும். அப்ப விடி பெருக்கல் டிடி. சரியா? இது ஈக்குவேஷன் சமன்பாடு 3. இப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, டிஎக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிருச்சு, அப்படிதானமா? தெரிஞ்சிருச்சா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், பிரதியிட போறோம். என்ன செய்ய போறோம், பிரதியிட போறோம். அப்ப சமன்பாடு 3 சமன்பாடு 2ல பிரதியிட போறோம். ஏன்னா சமன்பாடு 2ல உனக்கு டிஎக்ஸ் இருக்கா இருக்காமா? இருக்கு மேம். அப்ப நீ பிரதியிடணும். பிரதியிட்டு யாராவது சொல்லுங்க பாப்போம். ஏ இன்ட்டு விடி இன்ட்டு விடி டிடி டிடி இன்ட்டு என். என். வெரி குட். இது வந்து சமன்பாடு 4. சரியா? இது என்னது, சமன்பாடு 4. சரியாமா? அப்ப இப்ப நம்ம வந்து என்ன வச்சிருக்கோம், ஏங்கிற பருமன்ல டிடிங்கிற நேரத்துல எவ்வளவு எலக்ட்ரான் பாயுதோ அதுதான் நம்ம வச்சிருக்கிறோம். அப்ப இதுக்கு வந்து ஒரு பேர் கொடுக்கணும்ல, சும்மா நம்ம ஏங்கிற பருமன்ல அப்படின்னு நம்ம சமன்பாட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, விவரிச்சுட்டே போயிட்டு இருக்க முடியாது. அப்ப இதுக்கு என்ன பேர் கொடுக்கணும்னா டிக்யூ அப்படின்னு கொடுக்க போறோம். ஏன்னா இது எலக்ட்ரானோட எண்ணிக்கை தான் நமக்கு. டிக்யூ, கியூனா என்னது, மின்னூட்டம், நேரான எதிர் மின்னூட்டம், அப்படிதானே? இப்ப டிக்யூ நம்ம இப்ப எல்லாமே ஒரு குறுக்கு வெட்டு பரப்பு வழியா பாயறது தான் பாக்குறோம். ஒரு பரப்பு வழியா பாயறது தான் பார்த்துட்டு இருக்கோம், மொத்த பரப்பு அப்படின்னு நம்ம எடுக்கலாம். இப்போ டிக்யூ ஈக்குவல் டு ஏ பெருக்கல் விடி பெருக்கல் டிடி இன்ட்டு என். சரியா? இதான் ஈக்குவேஷன், இதான் இது சமன்பாடு 4. புரிஞ்சிருச்சாமா? எஸ் மேம். அதுக்கு முன்னாடி நமக்கு டிக்யூங்கிற ஒரு ஃபார்ம்ல தெரியும் பாரு, சமன்பாடு தெரியும். டிக்யூ ஈக்குவல் டு என்ன வரும், டிக்யூ ஈக்குவல் டு என்ன வரும், முதல்ல கண்டுபிடிச்சிருக்கோம் பாரு, ஐ ஈக்குவல் டு கியூ பை டீன்னு போட்டிருக்கோமா. ஐ ஈக்குவல் டு என்னது, இது கியூ பை டீன்னு போட்டிருக்கோம். சரியா? அதையும் பார்த்துட்டு நம்ம அங்க பயன்படுத்துவோம். ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஏவிடி டிடி என் கிடைச்சிருச்சு. சரியா? இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ இதுல நமக்கு ஒரு குறைபாடு இருக்கு. என்ன அப்படின்னா ஈனா என்னது, எலக்ட்ரான், அப்படிதானமா? ஈனா எதை குறிக்கும், எலக்ட்ரானை குறிக்கும். இப்போ நமக்கு இந்த மேல உள்ள வாய்ப்பாடுல இந்த ஈங்கிறது மட்டும் விட்டு போயிருக்கு. ஏன்னா நம்மளோட டிக்யூனாலே எலக்ட்ரானோட எண்ணிக்கை தான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா மேல இருக்கக்கூடிய வாய்ப்பாடோட இந்த ஈங்கிற
இந்த மதிப்பை நம்ம என்ன பண்றோம், அதோட இதை பெருக்கிக்கணும். அப்ப dq ஈக்குவல் டு AEBD dt n. இது சமன்பாடு 5. சரியா? பெருக்கி வச்சுக்கணும். புரியுதாமா? இதுவரை புரிஞ்சிருச்சா? எதுக்கு பெருக்கிருக்கோம்னு தெரியுதா? dqனால மின்னூட்டம் தான். நம்ம மின்னூட்டம் தான் படிச்சுட்டு இருக்கோம். என்ன மின்னூட்டம் படிக்கிறோம்? எதிர் மின்னூட்டம் படிக்கிறோம். எலக்ட்ரானை பத்தி படிச்சுட்டு இருக்கோம். எலக்ட்ரான் தான் ஒரு கடத்தி வழியே பாயுது. அதனால நம்ம இது கூட அதை பெருக்கிடுறோம். சரியா? இதுவரை புரிஞ்சிருச்சா? எழுதிட்டீங்களா? அடுத்ததா இப்ப சமன்பாடு 5 வரை நம்ம கையில இருக்கு. அதுக்கப்புறமா நமக்கு மின்னோட்டத்தோட ஃபார்முலா என்னமா? மின்னோட்டத்தோட சமன்பாடு என்ன? I ஈக்குவல் டு என்ன சொன்னேன்? Q/T. dq பை அதை நம்ம சொல்லிக்கலாம். இந்த இருக்கு டெல் கியூவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா dqவும் போட்டுக்கலாம். சரியா? எல்லாமே சிறிய மின்னூட்டம் தான். அது சிறிய தொலைவில் கடந்த மின்னூட்டம் தான் டெல் கியூ டிக்யூ எல்லாம். சரியா? இது எல்லாமே ஒண்ணுதான். இப்ப டிக்யூ நம்ம எல்லாமே சிறிய தொலைவு நகர்ந்தா என்ன, சிறிய நேரத்துல எவ்வளவு, சிறிய நேர இடைவெளியில எவ்வளவு மின்னூட்டம் பாயுது அப்படிங்கறதுதான் பேசிட்டு இருக்கோம். மொத்த மின்னூட்டம்னு பேசவே இல்லை. அதனால நம்ம என்ன பண்றோம், dq பை dtன்னு எடுத்துக்கிறோம். சரியா? ஆனா மொத்த மின்னூட்டம்னு வரும்போது q பை t தான் வரும். கரெக்டாமா? இப்ப I ஈக்குவல் டு dq பை dt. இப்ப நமக்கு dq வேல்யூ தெரியுமா? அந்த இருக்கு. 4வது சமன்பாடு மூலமா நமக்கு என்ன, 5வது சமன்பாடு மூலமா நமக்கு dq ஓட மதிப்பு தெரியும். அப்ப இந்த இடத்துல நம்ம பிரதியிடலாமா? 6வது, இது சமன்பாடு 6ன்னு போட்டுக்க. அப்ப என்ன செய்யணும், சமன்பாடு 5 எதில் பிரதியிடணும், சமன்பாடு 6ல் பிரதியிட. சரியா? புரியுதாமா? பிரதியிடும் போது என்ன ஆகும், I ஈக்குவல் டு சமன்பாடு 5 என்னது, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். சமன்பாடு 5 என்னதுமா? dq equal to EBD dtn. dt. வெரி குட். n இங்க கீழே இருக்கு dt இருக்கா, சமன்பாடு 6ல அதை போட்டாச்சு. அப்போ dt கேன்சல். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும், I ஈக்குவல் டு AEBD n. அவ்வளவுதான். இது என்னது, சமன்பாடு 7. சரியாமா? புரிஞ்சிருச்சா? இதுவரை புரிஞ்சிருச்சா? இதுதான் உனக்கான வாய்ப்பாடு. I ஈக்குவல் டு ஏனா குறுக்கு வெட்டு பரப்பு, ஈனா எலக்ட்ரானோட எண்ணிக்கை, எலக்ட்ரான்கள், BDனா இழுப்பு திசை வேகம், அதாவது சராசரி திசை வேகம், என்னன்னா எலக்ட்ரானோட எண்ணிக்கை. சரியா? இதுதான் என்னது உனக்கு ஃபார்முலா, என்னது சமன்பாடு, வாய்ப்பாடு. எதை நம்ம அளவிட போறோம், மின்னோட்டம். ஒரு கடத்தி வழியா எவ்வளவு மின்னோட்டம் பாயுதுங்கிறத இப்ப ஏயோட மதிப்பு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுல கொண்டு போட்டுடலாம், ஈயோட மதிப்பு தெரிஞ்சுன்னா அதுல போட்டுடலாம். இப்படி எல்லாரோட 4 இதோட மதிப்பும் தெரிஞ்சதும் அதுல எல்லாத்தையும் பிரதியிட்டு நம்ம எதை நம்ம மெஷர் இது பண்ணிடலாம், அளவிட்டுடலாம், மின்னோட்டம், அந்த கடத்தி வழியா பாயக்கூடிய மின்னோட்டத்தை அளவிட்டுடலாம். புரியுதா? புரியுதாமா? இந்த ஃபார்முலா புரியுதாமா? இந்த வாய்ப்பாடு புரியுதா உங்களுக்கு? புரியுது மேம். இதை எழுதி வச்சு இப்படி பாக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது எல்லாரும் ஒரு சின்ன ஒரு 3 ஸ்டெப் இருக்கு. சரியா? ஒரு சின்ன அடுத்த ஒரு சமன்பாடு இருக்கு, இதோட தொடர்ச்சி தான் அதுவும். சரியா? எல்லாரும் அதோட தலைப்பு எழுதிக்கோங்க. தலைப்பு மின்னோட்ட அடர்த்தி. இப்ப மின்னோட்டம்னா ஐன்னு சொல்றோம், இங்க மின்னோட்ட அடர்த்திய J அப்படின்னு நம்ம பேசுறோம். இதுக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கோம், J. சரியா? சரியாமா? மின்னோட்ட அடர்த்தி பத்தி பார்க்க போறோம். மின்னோட்ட அடர்த்தினா ஒண்ணும் இல்லைமா, அந்த பேர்லயே உனக்கு அர்த்தம் கொடுத்துருக்காங்க பாரு. மின்னோட்டம்னா என்னன்னு உனக்கு தெரியும். மின்னோட்ட அடர்த்தி, அடர்த்தினா என்ன, நம்ம பொதுவா சொல்லுவோம்.
அடர்த்தினா என்னதுமா? எதனால அடர்த்தின்னு சொல்லு. ஒரு இடத்துல ஒரு பொருள் ரொம்ப ஆக்கிரமிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? கூட்டம்னு சொல்றோம்ல. இப்போ நீங்க கடைக்கு போற, ஒரு ட்ரெஸ் வாங்க போறேன்னா அந்த கடையில கூட்டமா இருக்கும். அப்படிதானே? இப்ப என்ன ஃபெஸ்டிவல் டைம், அதனால உனக்கு கூட்டமா இருக்கும். இல்ல ஒரு பஸ்ஸுக்காக காத்து நிக்கிற, பஸ்ஸுக்குள்ளேயும் கூட்டமா இருக்கும். அப்படிதானே? கூட்டம் பாக்குறியா? ஒரு டிராபிக் ஆகுது ஒரு இடத்துலன்னா அதுவும் கூட்டம் தான். அப்படித்தானம்மா? ஒரு மாநாடு போடுறாங்கன்னா அதுவும் அந்த இடத்துல உனக்கு மக்கள் கூட்டமா இருப்பாங்க. அப்படிதானே? அடர்த்தினாலே கூட்டம் அப்படின்னு தான் அர்த்தம். புரியுதா? புரியுதாம்மா? பதில் சொல்லுங்க, அப்பதான் எனக்கு தெரியும் நீ கவனிக்கிறியா இல்லையான்னு. சோ அப்ப அடர்த்தி, மின்னோட்ட அடர்த்தின்னு சொல்லிட்டாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? ஒரு கடத்திக்குள்ள மின்னோட்டம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு மின்னோட்ட அடர்த்தி. ஏன் அப்படின்னா ஒரு ஒரு கடத்தியும் ஒரு ஒரு மாதிரி நமக்கு வந்து என்ன செயல்படும். அதோட குறுக்கு வெட்டு பரப்பை பொறுத்தும் அதோட அந்த பண்புகளை பொறுத்தும் ஒரு ஒரு கடத்திகளும் ஒரு ஒரு மாதிரி செயல்படும். சரியா? அதனாலதான் என்ன சொல்றாங்க, கடத்திக்கு கடத்தி என்ன ஆகும், உனக்கு மின்னோட்ட அடர்த்தி வேறுபடும். புரியுதாமா? அந்த மின்னோட்ட அடர்த்தியை தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். அந்த மின்னோட்ட அடர்த்திக்கு ஒரு வாய்ப்பாடு இருக்கு. என்னன்னு பாரு. J ஈக்குவல் டு I/A. I/A. ஐனா என்னது? மின்னோட்டம். ஏனா என்னது? குறுக்கு வெட்டு பரப்பு. திருப்பி ஒருக்க சொல்றேன் பாரு. குறுக்கு வெட்டு பரப்பு. சரியா? ஐனா மின்னோட்டம் உனக்கு தெரியும். அப்படிதானம்மா? அப்ப என்ன சொல்ல வராங்க, இந்த இதுல என்ன அர்த்தம் உனக்கு புரியுது? IJ ஈக்குவல் டு I/A. அப்ப என்ன ஆகுது? ஒரு மீட்டர், புரியுதா? ஒரு மீட்டர் பரப்புல எவ்வளவு மின்னோட்டம் பாயுதோ அந்த கடத்திக்குள்ள அதுதான் என்னது? மின்னோட்ட அடர்த்தி. புரியுதா? எஸ் மிஸ். இது மாதிரி நான் ஒரு மீட்டர்னு சொல்றேன். ஆனா உன்னோட நீ எடுத்திருக்கக்கூடிய கடத்தி வந்து அந்த கடத்தியோட நீள அகலம் அதிகமா இருக்கும். அப்ப அதுல எத்தனை மீட்டர் இருக்கோ அதை வச்சு நம்ம கடத்தியோட மொத்த மின்னோட்ட அடர்த்தியை கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? புரியுதாமா? ஈக்குவல் டு I/A. இப்ப நம்மளுக்கு முதல் இதுக்கு முந்தின இதுல பேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா ஐயோட வாய்ப்பாடு நமக்கு தெரியும். அப்படிதானே? சமன்பாடு 7. அதை வந்து நம்ம இங்க என்ன பண்ண போறோம்? பிரதியிட போறோம். இத வந்து சமன்பாடு 8ன்னு வச்சுக்கணும். புரியுதா? புரியுதாமா? சோ J ஈக்குவல் டு ஐயோட சமன்பாடு சொல்லுங்க பாப்போம். அந்த 7வது சமன்பாடு இல்ல என்னம்மா? தெளிவா சொல்லுங்க. A A E into இன்ட்டு VD into N. VD into N. கரெக்டா? கரெக்டாமா? இதுல AA கேன்சல். சரியா? AA கேன்சல். அப்போ அதோட சமன்பாடு எப்படி மாறும்? எப்படி மாறும்? VDNE. சரியா? கரெக்டா? VDNE. புரியுதா? இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்ப நமக்கு இதோட சமன்பாடு வந்து 9 அப்படின்னு வச்சுக்கணும். இதோட சமன்பாடு என்னது? 9. புரியுதாமா? இப்ப அடுத்த பக்கத்துல நான் இதை எழுத போறேன். என்ன செய்ய போறேன்னா இந்த சமன்பாடை இன்னும் கொஞ்சம் மாத்த போறேன். கொஞ்சமா மாத்தி நான் அதுல வந்து என்ன கண்டுபிடிக்க போறேன்? அந்த ஜேக்கு வந்து கரெக்டான வாய்ப்பாடு கண்டுபிடிக்க போறேன். இது வந்து JI/N தெரிஞ்சிருச்சு நமக்கு. ஏற்கனவே ஐயோட மதிப்பு தெரிஞ்சனால அதை என்ன பண்ணிட்டோம்? பிரதிட்டு வேற ஒரு வாய்ப்பாடை நம்ம என்ன பண்ணிட்டோம்? சமன்பாடை கொண்டு வந்துட்டோம். இந்த சமன்பாடை இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ண போறோம்? சுருக்க போறோம். சரியா? சுருக்கி நம்ம என்ன பண்ண போறோம்? ஜேயோட கரெக்டான சமன்பாடு அந்த வாய்ப்பாடை கொண்டு வர போறோம். புரியுதா? பண்ணலாமா? அடுத்து கொஞ்சம் தான் இருக்கு, 2 ஸ்டெப் தான் இருக்கு. சரியா? பாரு அடுத்த பேஜ்ல பாருங்க. இப்ப நமக்கு என்ன தெரியும்னா நமக்கு ஏற்கனவே நமக்கு ஒரு வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும். என்னது அப்படின்னா VD. சரியா? இது வந்து பொதுவான வாய்ப்பாடு. இதை வந்து இது எங்க இருந்தும் நம்ம வந்து விவரிச்சு கொண்டு வர மாட்டோம். பொதுவான வாய்ப்பாடு தான்
அது வந்து என்னன்னா விடி ஈக்குவல் டு நல்லா பார்த்துக்கோங்க டவ் கேபிட்டல் இ ஸ்மால் இ பை எம். டவ் கேபிட்டல் இ ஸ்மால் இ பை எம். ஈன்னு என்னது பெரிய ஈ வந்து என்னது கேபிட்டலா போட்டிருக்கலாம். அந்த ஈ வந்து என்னது ஏற்கனவே சொன்னேன் மின்புலம்னு சொன்னேன். ஸ்மால் இ வந்து என்னது எலக்ட்ரான். எல்லாரும் எழுதிக்கோங்க. இது வந்து என்னது மின்புலம். ஈ வந்து எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. இது எம்னா என்னது மாஸ். மாஸ்னா என்னது நிறை. வெரி குட் நிறை. அடுத்து டவுனா என்னது டவுனா என்னதுன்னா அதை நீங்க தமிழ்ல எப்படி சொல்வீங்கன்னு தெரியல. நான் சொல்றேன் அது என்னன்னு அடுத்த இதுல சொல்றேன். திருப்பு விசையா மேம்? என்னம்மா என்ன விசைன்னு தான் வரும். என்ன விசை விசை புரியல எனக்கு, தெளிவா சொல்லு. திருப்பு விசை. திருப்பு விசையா? அது டார்க்குன்னு நினைக்கிறேன். சரிம்மா இது டவும் கரெக்ட் தான். திருப்பு விசை தான் கரெக்ட். வெரி குட்மா. திருப்பு விசை சரியா? இது வந்து பொதுவான ஒரு வாய்ப்பாடு. இது வந்து நீ மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கணும். இதுக்கு வந்து ஒரு சமன்பாடு நம்பர் கொடுத்துருவோமா 10 கொடுத்துக்குவோம். அப்பதான் தெரியும். பிரதியிடணும். அது அடுத்த ஸ்டெப் நம்ம அதான் பண்ண போறோம். அதனால நம்பர் கொடுத்துக்கோங்க. இது வந்து நீ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன டவ் இ எம் பை எம். இப்ப நமக்கு இந்த வாய்ப்பாடு கிடைச்சிருச்சு. இப்ப இந்த வாய்ப்பாடை நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த சமன்பாடை இதுக்கு முந்தின சமன்பாட்டுல நம்ம பிரதியிட போறோம். ஏன்னா இங்க விடி இருக்கு. சரியா? பிரதியிட்டுலாமா? பாரு ஜே ஈக்குவல் டு அங்க என்னெல்லாம் இருக்கு? போன சமன்பாடுல என்ன இருக்கு? விடி என்இ அப்படிதானே? பாருங்க விடிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம்? பிரதியிட போறோம். இ ஸ்கொயர் டவ் இ கரெக்டா என் பை எம். கரெக்டா? கரெக்டாமா? கரெக்டா நான் பிரதிட்டு இருக்கேன். பாரு 9வது சமன்பாட்டுல இந்த விடிங்கிற இந்த மதிப்புல என்ன செய்ய போறோம்? 10வது மதிப்பை என்ன பண்ண போறோம்? பிரதிட்டு இருக்கும். பிரதிட்டா நீங்க என்ன கிடைக்குது? 11வது சமன்பாடு கிடைச்சிருக்கு. இது கரெக்டா? எஸ் மேம். இப்ப அடுத்த பேஜ்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ ஜஸ்ட் மேடம். சொல்லுங்க சார். டவுங்கிறது சராசரி தளர்வு நேரம். இந்த இடத்துல நேரமா? இந்த இடத்துல சராசரி தளர்வு நேரம். நம்ம கொலிஷன் டைம் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ரிலாக்ஸேஷன் டைம். சராசரி தளர்வு நேரம் அதான் இங்க. டவுங்கிறது இயந்திரவியல்ல தான் திருப்பு விசை. இங்க வந்து சராசரி ஓய்வு காலம், சராசரி தளர்வு நேரம், ரிலாக்ஸேஷன் டைம் சொல்லுவோம். தளர்வு. ஓகே மேடம், கண்டினியூ பண்ணுங்க. சரியா? எம்னா நிறை. சரியா? அடுத்ததான் என்ன சொன்னாங்க? டவ். டவ்னா என்னன்னு சொன்னேன்? சராசரி தளர்வு நேரம். ஏன் அப்படின்னா நமக்கு இயற்பியலை பொறுத்த அளவுல ஒரே அந்த என்ன சொல்றது டவ் இ எம் இது எல்லாமே அந்தந்த பாடத்துக்கு தக்க நமக்கு என்ன ஆயிரும்னா அதோட அர்த்தம் மாறுபடும். சரியா? அதனால நீ வந்து கொஞ்சம் குழம்பிடாம தெளிவா படிக்கணும். நம்ம என்ன பாடம் படிக்கிறோம், அந்த பாடத்துல என்னென்ன லெட்டர்ஸ் வருது, இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வருது, அது எதை வந்து குறிக்குது அப்படின்னு பார்க்கணும். சரியா? இப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? n e ஸ்கொயர் டவ் கேபிட்டல் இ பை எம். அதான் வந்து என்னது ஜேயோட மதிப்பு. சரியா? புரிஞ்சிருச்சாப்பா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா சிக்மா ரோ அப்படின்னு என்ன எடுத்திருக்காங்க? 2 வேல்யூ எடுத்திருக்காங்க. சரியா? அது என்னன்னு சொல்லி வரேன். சிக்மா ரோனா ஒண்ணும் இல்லை. சிக்மானா என்னன்னு பைதான் சிக்மா. குழம்ப கூடாது. சிக்மானா இந்த மாதிரி போடுறது, பக்கவாட்டுல போடுறது. ரோனா நேர போடுறது. புரியுதா? மேல் நோக்கி போடுறது.
அதை எப்படி என்னன்னு சொல்றேன். சிக்மானா ஒண்ணுமே இல்லை, கடத்தி இந்த கடத்தும் திறன் உள்ளதுதான் சிக்மா. சரியா? ரோனா என்னது உனக்கு? ரோ படிச்சிருக்கீங்களாமா? மின்தடை அதெல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல. மின்தடைனா என்னது? மின்தடை படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும். கடத்தும் திறன் தான் வந்து என்னது? ரோ. சரியா? எழுதிக்கோங்க, கடத்தும் திறன். அடுத்து சிக்மானா என்னது? ஏதாவது புக் வச்சிருக்கீங்களா? பாருங்க பார்ப்போம். சிக்மானா என்னது? சிக்மானா என்னம்மா? மின்தடை மாற்றி தான். சரியா? புரியுதா? ஸோ இதுல எதுக்கு ஒரு வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க. ரோ ஈக்குவல் டு 1/σ. ரோ ஈக்குவல் டு, அதாவது ரோன்னு எழுதிக்கோங்க பக்கத்துல. உங்களுக்கு அது ஆல்ரெடி தெரியும்னா நல்லா தெரியும், உனக்கு வேறுபாடு தெரியும்னா ஒண்ணும் இல்லை, தெரியலைன்னா பக்கத்துல ரோ, இது சிக்மான்னு எழுதிக்கோங்க. இது வந்து ரோ, நீ எழுதிக்க, எப்படி எழுதணுமோ எழுது. இது வந்து சிக்மா, இது சிக்மா. புரியுதா? ரோ ஈக்குவல் டு 1/σ. சரியா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சிக்மா ஈக்குவல் டு அவங்களா ஒரு புதுசா ஒரு வாய்ப்பாடை கொடுக்குறாங்க. சரியா? அது என்ன கொடுக்குறாங்கன்னு பாரு. சிக்மா ஈக்குவல் டு n(e²) tau by m. என்ன கொடுக்குறாங்க? சிக்மா ஈக்குவல் டு n(e²) tau by m. சரியா? இது வந்து புதுசா அவங்களே ஒரு வாய்ப்பாடு கொடுக்குறாங்க. எதுக்காகனா எல்லா வாய்ப்பாடையும் சுருக்கி 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 ரெண்டு இது வர மாதிரி, இல்லைன்னா 3 மதிப்பு வர மாதிரி மட்டும் கொண்டு வரணும். அதுக்காக இப்ப போன இதுல பாரு, இந்த பேஜ்ல பாரு, உனக்கு பெரிய வாய்ப்பாடா இருக்கு. அப்படிதான் இது சுருக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த பேஜ்ல சிக்மா ஈக்குவல் டு n(e²) tau by mனு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த ஈக்குவேஷன்ல பாரு, n இருக்கு, e² இருக்கு, tau by m இருக்கு. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல சிக்மான்னு போடலாமா? போடலாமாமா? எஸ் மேம். ஸோ இந்த இடத்துல போடலாம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? j ஈக்குவல் டு சிக்மா, பாத்துங்க அந்த ஈக்குவேஷன் பாத்துக்கோங்க, அந்த சமன்பாடு 11வது சமன்பாடு பாத்துக்கோங்க. n இருக்கு, e இருக்கு, ஸ்மால் e அதாவது கேபிட்டல் E இருக்கு, அடுத்து e² இருக்கு, பை m இருக்கு. மிச்சம் என்ன இருக்குங்க? டவு இருக்கு. இப்படிதானே? அப்ப இந்த இடத்துல பாரு, மாத்தி சொல்லுங்க பார்ப்போம். n(e²) டவு. இப்ப இந்த e மட்டும் வருமா? சிக்மா e மட்டும் வருமாமா? எஸ் மேம். e மட்டும் வரும். சிக்மா j ஈக்குவல் டு சிக்மா பெருக்கல் e. சரியா? அப்புறம் சிக்மா ஈக்குவல் டு என்னது? n(e²) tau by m. புரியுதமா? இதுதான் நமக்கு கடைசியான அந்த வாய்ப்பாடு. இப்ப ஜே எப்படி கொண்டு வந்துட்டாங்க? ரொம்ப ஈஸியா உனக்கு கொண்டு வந்துட்டாங்களா? படிக்கிற மாதிரி. போன பேஜ்ல உனக்கு பெருசா இருந்துச்சு, அந்த ஜேயை சுருக்கி எப்படி கொண்டு வந்துட்டாங்க? ஜேனா என்னது? மின்னோட்ட அடர்த்தி. இந்த மின்னோட்ட அடர்த்தி சிக்மா ஈக்குவல் டு ஈன்னு கொண்டு வந்துருக்காங்க. புரியுதா? புரியுதாமா? எஸ் மேம். ஈக்குவேஷன் மட்டும் இருக்கட்டும். இதை மட்டும் இப்ப ஹைலைட் பண்ணி இதில் எழுதுறேன். சிக்மா ஈக்குவல் டு n(e²) tau by m. சரியா? இப்ப என்ன சொல்றோம்? இதுல வந்து ஈக்குவேஷன் வந்து 11, இது 12ன்னு வச்சுக்கலாம். 12. இப்ப அடுத்து என்ன சொல்றோம்? சமன்பாடு 12 எதுல பிரதியிடணும்? 11ல பிரதியிடணும். சரியா? பிரதியிடும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? j ஈக்குவல் டு சிக்மா e. இது சமன்பாடு 13. இதுதான் நம்மளுக்கு கடைசியான உறுதியான சமன்பாடு, j ஈக்குவல் டு சிக்மா e. சரியா? புரியுதமா? இதுதான் மின்னோட்ட அடர்த்தியின் வாய்ப்பாடு. இது என்னது?
மின்னோட்ட அடர்த்தியின் வாய்ப்பாடு J ஈக்குவல் டு, முதல்ல நம்ம J ஈக்குவல் டு என்ன கொண்டு வந்தோம்? I/Aன்னு கொண்டு வந்தோமா? இந்த இதுல பாரு, பேஜ்ல பாரு, J ஈக்குவல் டு I/Aன்னு கொண்டு வந்தோம். அடுத்து வந்து ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? ஏற்கனவே I தெரியும், I வந்து பிரதியிட்டோம். அடுத்து என்ன பண்ணோம்? VD. நம்ம திருப்பி இந்த மதிப்பு, இந்த சமன்பாடை என்ன பண்றோம்? சுருக்குறோம். சுருக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைச்சது? அந்த VD மூலமா சுருக்கிதான் நமக்கு கடைசியா கிடைச்சது ஒரு சமன்பாடு கிடைச்சது. என்ன கிடைச்சது? இந்த VDங்கிற இடத்துல அதை சப்ஸ்டிட் பண்ணி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. VD NE கிடைச்சதா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? J ஈக்குவல் டு NE² டவு இது எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணோம். VDல சப்ஸ்டிட் பண்ணோம். இப்போ பெருசாயிட்டு இந்த சமன்பாடு. திருப்பி அதை சுருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? இந்த சமன்பாடை உள்ள கொண்டு வந்தோம். இந்த சமன்பாடு என்னது? சிக்மா ஈக்குவல் டு, சிக்மானா என்னன்னு சொன்னேன் உனக்கு? மின்கடத்தும் திறன் உள்ளது. சரியா? மின்கடத்தும் திறன். ஸோ அதான் என்ன சொல்றோம்? சிக்மா ஈக்குவல் டு NE² டவு பை M. அப்புறம் என்ன பண்ணிட்டோம்? அந்த மேல உள்ள 11வது சமன்பாட்டையும் இந்த 12வது சமன்பாடு மூலமா சுருக்கி J ஈக்குவல் டு சிக்மா ஈன்னு கொண்டு வந்துட்டோம். ஸோ இதுதான் என்னது? மின்னோட்ட அடர்த்தியின் வாய்ப்பாடு. இப்போ என்ன சொல்ற வராங்க? ஒரு மின்னோட்ட அடர்த்தினா என்னது? ஒரு குறுக்கு வெட்டு பரப்பு அளவுல பாயும் மின்னோட்டம் எதை பொறுத்து? நேரத்தின்படி 1 மீட்டர்ல 1 ஆம்பியர் கரண்ட் பாயக்கூடிய அந்த குறுக்கு வெட்டு பரப்பு தான் என்னது உனக்கு? அந்த மின்னோட்டத்தின் அடர்த்தி. புரியுதா? இதோட அலகு வந்து என்னது? நமக்கு மின்னோட்டத்தின் அடர்த்தி அலகு கொடுக்கல, நமக்கு மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். புரியுதாமா? புரியுது மிஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? முதல்ல ஒரு விளக்கம் பார்த்தோம். மின்னோட்டம்னா என்ன அப்படின்னு, அது எப்படி பாயும், அதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். அடுத்ததான் நம்ம வந்து ஒரு ஃபார்முலாக்குள்ள போயிட்டோம். அதாவது ஒரு வாய்ப்பாடை கொண்டு வர்றதுக்கு. அப்படிதானே? முதல்ல எல்லாமே சும்மா பேசிக்கிட்டே இருந்தோம். மின்னோட்டம் மின்னோட்டம் பேசிக்கிட்டே இருந்தோம். அடுத்ததான் நம்ம என்ன பண்ணோம்? அதை வந்து அந்த மின்னோட்டம் நம்ம பேசின அந்த கருத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒரு சமன்பாடை உருவாக்கணும். சமன்பாடை வச்சு ஒரு வாய்ப்பாடை கடைசியா கொண்டு வந்து முடிச்சிட்டோம். இதுதான் வந்து என்னது? மின்னோட்டத்தின் நுண் மாதிரி. சரியா? ஒரு கடத்தியை எடுத்து அந்த கடத்தி வழியா, அந்த கடத்தியோட குறுக்குவெட்டு பரப்பு வழியா பாயக்கூடிய மின்னோட்டத்தின் அளவை நம்ம கணக்கிடுறதுக்கு கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பாடு தான் என்னது? J ஈக்குவல் டு சிக்மா இ. இப்போ நமக்கு சிக்மா ஓட மதிப்பும் ஈயோட மதிப்பு, ஈனா என்ன சொன்னேன்? மின்புலம்னு சொன்னேன், ஒரு விசைன்னு சொன்னேன். எது? அந்த எலக்ட்ரான் வந்து ஒரு அனுபவிக்கும் ஒரு விசையை வந்து அது வந்து உள்ள இழுக்கும். சரியா? எதன் மூலமான? நம்ம கொடுக்கக்கூடிய ஆற்றல் மூலமா. சரியா? அப்ப இந்த ரெண்டோட மதிப்பும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த கடத்திக்கு எவ்வளவு மின்னோட்டம் அடர்த்தி இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? புரியுதாமா? இதுதான் மின்னோட்ட நுண் மாதிரி. இதுல நீ படிக்க வேண்டியது இந்த வாய்ப்பாடை கண்டிப்பா படிச்சுக்கணும். அடுத்தது இந்த வாய்ப்பாடு. ஸோ இந்த ரெண்டு வாய்ப்பாடையும் நீ கண்டிப்பா என்ன பண்ணிக்கணும்? படிச்சுக்கிட்டாதான் இந்த சமன்பாடை உன்னால விவரிச்சு கொண்டு வரணும். புரியுதா? பாரு, இதெல்லாம் நல்லா எழுதி எழுதி படிக்கணும்னா. இயற்பியல் படிக்கும்போது எப்பவுமே ஒரு பேப்பரும் பெண்ணும் கையில கண்டிப்பா வச்சிருக்கணும். அதை எழுதணும். என்ன சொல்றாங்க, என்ன படத்தையும் கண்டிப்பா வரைஞ்சு பார்க்கணும். படத்தை வச்சுதான் நீ கண்டிப்பா உன்னால சமன்பாடை உருவாக்கி விவரிச்சு கொண்டு வர முடியும். சரியாமா? முடிஞ்சுச்சா? உனக்கு புரிஞ்சுச்சா? இன்னைக்கு என்ன பார்த்தோன்னு தெளிவா இருக்கியா? புரிஞ்சது மேம். நீ கிளாஸ் போதுமா? சொல்லுங்க. Yes, ma'am. சரிம்மா, அப்ப என்னோட இதை முடிச்சுக்கலாம். சரியா? ஓகே மேம்.